மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இந்த பக்கம் நான் வள்ளிச்சலம் பேசுறேன். அந்த பக்கம் யார் பேசுறீங்க? ஹலோ, இந்த பக்கம் நான் வள்ளிச்சலம் பேசுறேன். அந்த பக்கம் யார் பேசுறீங்க? ஏய் காக்கா மூக்கி, நீ தானே பேசுற? அன்னைக்கு தான் எங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்கல்ல. எங்க மாமா எம்சிஆர் கணக்கா இருக்காருன்னு சும்மா சும்மா ஃபோன் பண்ற. இன்னொரு தடவை வீட்டு பக்கம் வந்தா உன் கண்ணில் மிளகாத்தூள் தூவி விட்டுருவேன். போய் போன. இந்த பக்கம் நான் வள்ளிச்சலம் பேசுறேன். அந்த பக்கம் யார் பேசுறீங்க? ஏய் காக்கா மூக்கி, நீ தானே மறுபடியும் ஃபோன் பண்ணிருக்க. நான் தான் சொன்னல இங்க எல்லாம் ஃபோன் பண்ண கூடாதுன்னு. நீ வேற ஃபோன் என்ன ஃபோன்ல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? மாமா, அந்த காக்கா மூக்கி ஃபோன் பண்ணி பேச மாட்டேங்குது மாமா. ஆமா, இவ மூக்கு பெரிய அழகு. வண்டா. பேசாதீங்க மாமா. ஏய், எனக்கு தெரியும் சுமார். ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, அண்ணா நான் சாந்தி பேசுறேனே. ஏய் மாமா, உள்ள போய் இட்லி எடுத்து வை போ. இல்ல மாமா, அந்த காக்கா மூக்கி போன்னு சொல்றேன்ல. சும்மா நாட்டம் பண்ணிட்டு இருக்கப்பா. ஏய், உன்னை இங்க எல்லாம் ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. எதுக்கா இங்க எல்லாம் ஃபோன் பண்ற நீ? எதுக்கா இங்க ஃபோன் பண்ற நீ? சும்மா கத்தாதானே, சொல்றது கேளு. உலகநாத கண்ணு முடிச்சிட்டாருனே. இது உலகநாத கண்? சொல்லுங்க ஜோசியரா. நான் குரல் கொடுத்தேன், ஆனா ஒன்னும் பேசலனே. என்னென்ன பண்றது இப்போ? அப்படியே ஜோசியரா, நான் ஒண்ணு பண்றேன். டாக்டரை கூட்டிக்கிட்டு அங்க வர்றேன். சரிண்ணே, சீக்கிரம் வந்துடுறேண்ணே. சரி வச்சிருங்க. டாக்டர் கூட்டிட்டு எங்க போறீங்க? அது டாக்டர் கூட்டிட்டு நான் எங்கேயும் போகிறேன்டா. நான் தான் டாக்டர்கிட்ட போறேன். எதுக்கு மாமா? அது ஒண்ணு இல்ல. அது உனக்கு வயிறு உப்புறதுக்காக நானும் பார்க்கவே மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல. ஆனா உனக்கு இது வரல வயிறு உப்பவே இல்லை. அதனால நான் டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுக்கிட்டேன்னா உனக்கு வயிறு உப்பும்டா. எப்படி மாமா? நீங்க ஊசி போட்டுட்டா எனக்கு எப்படி மாமா வயிறு உப்பா? அது இந்த கருப்பு எனக்கு தெரியும். இங்க நம்ம போன்ல பேசினா பாண்டிச்சேரியில இருக்கிற மாமா பேசுறாருல, அதே மாதிரி இங்க நம்ம தபால் போட்டா பாண்டிச்சேரியில இருக்கிற மாமாக்கு போய் சேருதுல. அப்படிதான் நீங்க ஊசி போட்டுட்டா எனக்கு வயிறு உப்பா இல்ல மாமா? அதே தாண்டா, மாமனுடைய வாழ்க்கை தத்துவத்தை உடனே புரிஞ்சுக்கிட்டியே. லூசி லூசு.
லூசு வள்ளி மாமா லூசி வரட்டுமா வாங்க உள்ள வாங்க டாக்டர். டாக்டர் கொஞ்ச நேரம் கண்ணு திறந்தாரு, அப்புறம் மூணு கண்ணு திறக்கவே இல்லை. டாக்டர் என் மாப்பிளைக்கு எப்படி இருக்கு? கண்ணு முழிப்பாரா? மறுபடியும் நினப்பெல்லாம் திரும்புமா? நினைவுங்கிறது ஒரு நாள்ல வரும், 2 நாள்ல வரலாம், இல்ல ஒரு வாரம் கூட ஆகும். ஆனா ஞாபகம் வரும்போது சமீபத்தில் நடந்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. பழைய ஞாபகங்கள், நிகழ்ச்சிகள்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த ரீசன்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஞாபகமே வராது. பாஸ்ட் ஈவெண்ட்ஸுங்கிற பழைய நிகழ்ச்சிகள் மட்டும் ஞாபகத்துக்கு வரும். அதனால நீங்க வந்து இப்ப என்ன நடந்தது, எப்படி நடந்தது, யார் அடிச்சாங்க என்னன்னு கேட்டு அதிகமா தொந்தரவு பண்ண வேண்டாம். அப்போ மாப்பிள்ளை கண்ணு முழிச்சா கூட இப்ப யார் அவர் அடிச்சது, இப்ப என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு வராதுங்கிறீங்களா? ஞாபகத்துக்கு வராது. 2 டேஸ் கழிச்சு இந்த கட்டை கூட எடுத்துடலாம், தேவையில்லை அது. டாக்டர் அப்போ நான் எப்பவும் கூடவே இருந்து பக்கத்துல இருந்து கவனிச்சுக்குமா டாக்டர்? யாராவது ஒருத்தர் கூட இருக்கிறது நல்லது. எப்ப ஞாபகம் வரும், என்ன கேட்பாருன்னு தெரியாது. அதனால கூட இருக்கிறது நல்லது. அப்படி ஞாபகம் வரும்போது நீங்க பழைய நிகழ்ச்சிகளை ஒன்னொன்னா சொல்லி அவருக்கு ஞாபகப்படுத்தணும். என் தங்கச்சி கூடவே இருந்து பாத்துக்குவா டாக்டர். போலாங்களா டாக்டர்? புறப்படலாம். இது கொஞ்சம் புடிய புடிய. என்னது இது? வடை. டீ வடை காம்பினேஷன் பிரமாதமா இருக்கும், சாப்பிட்டு பாறேன். நான் என்ன எலியா வடையை காமிச்சு படிக்கிறதுக்கு? இது சரி வர மாதிரி தெரியலையே. வடைங்கிற டீங்கிற ஆட்டோ ஓட்டுறதையும் நிறுத்த மாட்டேன்னு சொல்ற. என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் போல இருக்கு. ஆமா, அன்னைக்கு ஒரு கறிக்கடை பாய் மாதிரி ஒருத்தரை காமிச்சியே, அவர் தானே வாப்பா? ஏன் நர்கிஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு அந்த நம்பிக்கை எப்பவோ போச்சு. ஆமா, அது என்ன பேகு? பேகு எதுக்கு? அதை நான் அப்புறம் சொல்றேனே. சரி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்னன்னு சொல்லு. ஓடி போயிடலாமா? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அது என்னது? பேகு. எதுக்கு? இல்ல, பேக்ல எனக்கு 2 ட்ரெஸ், உனக்கு 2 சுடிதார் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படியே ஓடி போயிடலாம் பாரு. நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் ஒரு 15 நாள் ஆச்சு. 15 நாளைக்கு ஓடி போயிடலாமான்னு கேக்குறியா? உன் வாப்பா தான் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார்ல, இப்படியே ஓடி போயிடலாமே. நீ முதல்ல காதலிக்க கத்துக்கோ. இந்த டீ வடையெல்லாம் ஸ்டாப் பண்ணு, அப்புறம் ஓடி போறத பத்தி யோசிக்கலாம். இல்ல, முதல்ல ஓடி போயிட்டு அப்புறம் காதலிக்க கத்துக்கிட்டு அப்புறம் இந்த டீ வடையெல்லாம் நிறுத்திடலாமே. இதை பாரு பசீர், என்னால ஓடிலாம் வர முடியாது. ஓடி வந்தாகணும். என்னால வர முடியாதுன்னு சொல்றேன்ல. வான்றல. வர முடியாது, போடா. சரி, ஓடி போறதை இன்னைக்கு விட்டுருவோம். 2 நாள் கழிச்சு யோசனை பண்ணுவோம், சரியா? என்ன? இல்ல, யோசிக்கிறேன். இந்த டீ சாப்பிட்டு யோசிக்கலாமே.
சாத்தப்பனுக்கு போன் செய்தா? அந்த ஆளுக்கு தான் காலையில ஃபோன் பண்ணிட்டேனே, வர்றேன்னு சொல்லியிருக்கான். இப்ப ஃபோன் போட்டா அடிச்சுக்கிட்டே கிடக்குது. அந்த ஆளுக்கு தான் பொண்டாட்டி புள்ள யாரும் கிடையாது, அனாதை பயலாச்சே. அந்த சாந்தப்ப வெத்து பாட்டி அவனை நம்பாதுன்னு சொன்ன கேட்டியா? என்னைய கொண்டே அவன்கிட்ட கோத்து விட்டியா? இப்ப பாரு, கோயில் சொத்து அடமான வச்ச விஷயம் அத்தைக்கு தெரியாம பாத்துக்கியானா இப்ப அந்த விஷயம் கிளவிக்கு தெரிஞ்சு போச்சு. நீ அதை சம்பந்தப்பட்டிருக்க மாப்பிள்ளை என்ன போட்டு குடைச்சு எடுத்துருச்சு. கோமதி, எந்த வளவளன்னு பேசிட்டு இருக்க? இன்னல ராத்திரி ஆ கேள்வி என்ன கூட உறங்க அது விட்டியா? வழக்கமா நடக்கிறது தானே. ஆ? இல்ல கை கால அமுக்கிறத சொல்றேன். தூங்காமையே இருப்பீங்களே அதான். என்ன வந்துருச்சு ஓல்டு மாடல் வண்டி, நடைய படுறா. அவருக்கு சின்ன சிவாஜிங்கிற நினைப்பு, அதான் அப்படி நட. ஒரு விஷயம் திரும்பாத. அவன் கொஞ்ச நேரம் வெளியவே காத்துட்டு கிடக்கட்டும். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்கலன்னு சொல்லுவாங்க. சக்கர வியாதியில உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு, ஆனா மூக்கு மட்டும் இழைக்காம பீரங்கி மூக்கு கணக்கா இருக்கு பாரு. இப்போ அந்த 2 முத்துன பாட்டுகளையும் களத்துல இறக்கி விடுவோம். கவர்ச்சி கிளவி ஜெயிக்க போகுதா, பீரங்கி மூக்கு ஜெயிக்க போகுதான்னு வெளியிருந்து வேடிக்கை பார்ப்போம். சரியா? வெளியே நாய் மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கான், போய் கதவை தரப்போ. ஐயா வந்துட்டா பாரு கவி, போய் தர. கருவட்டி தலையா வர்றாங்க கருமூஞ்சி. ஐயா தரமா தர. அத்த சாத்தப்புறம் வந்திருக்காரு. ஐயா சாத்தப்புறம் ஐயா வந்திருக்காரு. என்ன உன்னை திரும்பி பார்க்காதன்னு சொல்லியிருப்பானே இந்த எடுப்பு சோறு? அது கேட்டுதா? அதெல்லாம் அன்பு மிகுதியில பேசுறது ஐயா. நல்ல காஃபி குடிங்க. என்ன அத்தை வாங்க, சாத்த பையா வந்துட்டாரு. சின்னமா வழி விடுங்க. வணக்கம்மா, உட்காருங்கம்மா. உட்காருங்க. அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்களா? என்னம்மா விஷயம்? இந்த மெட்ராஸ்ல எந்த வேலை ஆனாலும் சாத்தப்ப நான் இருக்கேன், செஞ்சு கொடுக்குறேம்மா. சொல்லுங்கம்மா. முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்துங்க. யார் சொத்தை யார் அடமானம் வைக்கிறது? அதுக்கு நீங்க உடந்தையா இருப்பீங்களா? என்னம்மா சொல்றீங்க? புரியலையே. புரியாத மாதிரி நடிக்காதீங்க. அந்த அண்ணாமலையார் கோயில் எங்களுக்கு சொந்தமானது, நிலமும் எங்களுக்கு சொந்தமானது. தவசி தான் பேருக்கு லீஸுக்கு எழுதிக்குவானா, அடமானம் வச்சு பிசினஸ் பண்ணுவானா, அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்களா? இத ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? அண்ணாமலையார் கோயில் சொத்து உங்களுக்கு சொந்தமானதா? ஆமா, அது எங்களுக்கு சொந்தமானதா. அதை அடமானம் வைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏம்மா என் மேல கோச்சிக்கிறீங்க? தவசி ஏதோ வியாபாரம் பண்ணணும்னு சொன்னா பணம் கேட்டான். அந்த கோயில் நிலம் அவன் பேர்ல லீஸ்ல இருக்கு. அதை அடமானம் வைக்கிற உரிமையும் அவனுக்கு இருக்கு. அதனால அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் பணம் வாங்கி கொடுத்தேன். அது உங்க சொத்தா அவங்க சொத்தான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? மிஞ்சி போனா எனக்கு என்னமா கிடைக்கும்? பிச்சை காசு கமிஷன் கிடைக்கும். அதுக்கு ஆளுகிட்ட சரிபடி வாங்குறேன். பொய் சொல்லாதீங்க. கமிஷனுக்காக மட்டும் நீங்க இதை செய்யல. நீங்க சொல்றத இவங்க 2 பேரும் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நீங்க இந்த சொத்தை முழுசா அடையறதுக்கு பிளான் பண்றீங்க. இந்த காந்திமதி அதை விட மாட்டா. ஆமா, அவங்க யாருங்க சொத்தை அடமானம் வைக்கிறதுக்கு? கேஸ் போடுவேன், பிசினஸ் பண்ண விடாம தடுப்பேன். 30-40 வருஷம் ஆனாலும் கோர்ட்ல கேஸ இழுப்பேன். உங்களுக்கும் அந்த சொத்து வரவிடாம தடுப்பேன். அப்பதான் தெரியும் இந்த காந்திமதி யாருன்னு. சரிம்மா, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் உங்ககிட்ட பொய் சொல்ல தயாரா இல்லை. அந்த கோயில் சொத்தை அடையணுங்கிறதா என்னுடைய ஒரே லட்சியம். அத்தை, நீங்க சந்தேகப்பட்டதெல்லாம் சரியா போச்சு அத்தை. இந்த ஆளை நாங்க தெரியாம நம்பிட்டோம். இப்பதான் புரியுது உங்களுக்கும் அந்த கோயில் சொத்துல உரிமை இருக்கு. அம்மா, இப்ப தேவையில்லாம கோர்ட்டு அது இதுன்னு பிரச்சனை பண்ணீங்கன்னா யாருக்குமே பிரயோஜனம் தான் போயிடும். 1 மாசம் டைம் கொடுங்க. பணத்தை ரெடி பண்ணி சேட்டுக்கிட்ட கொடுத்து பத்திரத்தை நான் வாங்கிக்கிறேன். 6 மாசம் பொறுங்க. அந்த தவசி குடும்பம் நடத்துற கம்பெனி உருப்படாம ஊத்திக்கும். அதுக்கப்புறம் அந்த நாய்ங்களால வட்டியும் கட்ட முடியாது, அசலும் கொடுக்க முடியாது. அதை பயன்படுத்தி தவசியை மிரட்டி என் பேர்ல பத்திரத்தை லீஸுக்கு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் உட்காந்து யார் யாருக்கு எவ்வளோங்கிறத முடிவு பண்ணிப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நல்லா இருக்கு ஐடியா. அத்தை, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அண்ணாமலையார் கோயில் எங்க சொத்து, எங்க பரம்பரைக்குரியது. அந்த சொத்தை விற்கிறது பாவம் அப்படியெல்லாம் சொல்லி என்கிட்ட பீலா உள்ளன்னு பாக்குறீங்களா? அந்த கோயில் சொத்தை அடையணுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே உங்க மகன் உலகநாதன் அண்ணாமலை கொடுத்தீங்க.
அதே மாதிரி இந்த சொத்தை அடையணுங்கிறதுக்காக தான் நானும் இந்த நாய் தவசி பின்னாலையும் அந்த குள்ள கத்திரிக்காய் விசாலம் பின்னாலையும் நாயா பேயா முறவாசல் செய்யாத குறையா அவங்க பின்னால் அலைஞ்சிட்டு இருந்தேன். கட்டின பொண்டாட்டி என்கிட்ட கோச்சிட்டு போனான். அது மட்டுமா உங்க மருமக அண்ணாமலை என் பேரை பேப்பர்ல போட்டு நாரடிச்சா. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன்னா அந்த கோயில் சொத்தை அடையணுங்கிறதுக்காக தான். இப்ப ஏதாவது நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா யாருக்குமே லாபம் இல்லாம போயிடும். நமக்குள்ள சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டோம்னா அது பட்டாளத்தாருக்கு போய் சேர்ந்துரும், நமக்கு ஒன்னும் இல்லாம போயிடும். பெண்மைக்கே உரிய சாந்தம் பொறுமை இதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லது. இந்தாங்க சிவா கிரைனல் திறப்பு விழா இன்விடேஷன் வாங்கிக்கிங்க. வராதீங்க. நாளைக்கு 9:10 திறப்பு விழா. நீங்க வீட்டுல பூஜை ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஃபேக்டரி உருப்பிடக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. வயசானவங்க பிரார்த்தனை பண்ண நடக்கும்பாங்க, நடக்கட்டுமே. என்ன நம்புங்க, சந்தோஷமா இருங்க. ஏண்டா இப்ராஹிம், உன் பொண்ணுக்கும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசனையே இல்லையா? வருஷம் போனா வயசு போய்கிட்டே இருக்கும்டா. நம்ம காலத்து மாதிரியா? இப்பெல்லாம் காலம் ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. இத பார், அடுத்த வருஷம் உன் பொண்ணு டிகிரி வாங்க போறா. காலகாலத்துல உன் பொண்ணும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீயும் 100 சேர்ந்து மக்கா மதீனான்ட்டு டூர் போய் ஜாலியா சுத்திட்டு வருவியா? போனோம். ஏன் அப்படி பாக்குற? இவன் வந்து வாடா போடான்னு பேசுறானேனா? அது அந்த துலுக்கான பையன் அப்துல்லா இல்ல, அதாமா அந்த மஸ்கட் முஸ்தபா, அவனோட மச்சான் தான் இவன். உங்களை நல்லா தெரியும், ஆனா சட்டு ஞாபகத்துக்கு வரல. வீட்டுல அக்கா பிள்ளைங்களா நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஏம்மா, உங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை இல்லையா? இது வரைக்கும் எந்த ஏற்பாடும் பண்ணல. அதுக்கு தானேம்மா நான் வந்திருக்கேன். டே இப்ராஹிம், நம்ம சையத் பாய் இல்ல? சையத் பாய்? ஓ, அந்த மலேசியாவில் 10-15 வருஷமா இருந்துட்டு வந்தா அவனே தான்டா. அதெல்லாம் அந்த காலம். இப்போ நம்ம பகுதி ஜமாயத்துக்கே அவர் தான் ஹசரத்தனா பாத்துக்க. ஏன் அவ்வளவு எதுக்கு? நம்ம தொகுதி எம்எல்ஏ இருக்காருல்ல, அவர் கூட அவர் பேச்சு தான்டா கேக்குறாரு. அப்படியா? அவர் தான் என்ன அனுப்பி வச்சாரு. அவருக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்கு, உனக்கும் ஒரு பொண்ணு பையன் இருக்கு. ஆனா என்ன, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு சம்மதம் தானே? ஒரு தடவை பேசி பாப்போம். பேசுறதுக்கு என்னடா இருக்கு? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணி வைப்பியா? ஏம்மா நூர், உனக்கு சம்மதம் தானேம்மா? பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். ஆமா, எனக்கு சுகர் ஃபுல்லா இருக்குமா. சுகரும் வேணாம், பாலும் வேணாம். ஒரு கருப்பு காஃபி போட்டு கொடுமா போதும். சரிங்க. என்னடி பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து பாபான்னு கூப்பிட்ட? யாரை கேட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க? எனக்கு கல்யாணம்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. ஆமாடி, உன் வாப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு, பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், உன் பர்மிஷன் வேணும்னு. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு நாள் கூட நான் அவரை எதிர்த்து பேசினது இல்ல தெரியுமா? ஏன் நிலைமை அப்படி இருக்கு. நீ என்னடா என்கிட்ட வந்து சண்டை போடுற? கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா உன் வாப்பா கிட்ட போய் சொல்லு. அம்மா, நான் எப்படி வாப்பா கிட்ட போய் பேச முடியும்? புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. என்னம்மா, சுல்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஊர்ல இருந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்துடக்கூடாது, அருன்னு அறுத்து தள்ளிடுவாரு. இந்தாங்க அவரோட பிளாக் ரேடோ வாட்ச். கொண்டு போய் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற? உன் வாப்பா கிட்ட கொண்டு போய் கொடு. என்னாச்சுமா, ஏன் சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுற? ஏய், நீ ஏன் செங்கோரங்காட்டம் உருன்னு இருக்க? என்ன விஷயம்? என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்களாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. 16 பெற்று பெருவாழ்க வாழ்க்கை தங்கச்சி. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, எனக்கு மட்டும் கல்யாணம் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். ஒரே மேடையில கல்யாணமா, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறாங்களாம். 2 பேர் சேர்ந்து 16 பெத்து பெருவாழ் வாழலாம். மா, என்னமா அது? யார்கிட்ட பாப்பா ஏன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றது? பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவன் சொன்னா கேட்கணுமா? என்ன ஆள் ஆளுக்கு என்கிட்ட சண்டை போடுறீங்க? போய் உங்க வாப்பா கிட்ட சொல்லுங்க, போங்க. என்ன ஏதோ தர்பார் நடக்குது? இது பாருங்க பாப்பா, நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பாய மூடுறா, வாட்ச் திருடா. ரோட்ல போற வரவங்கிட்டலாம் அடி வாங்கிட்டு வர. உன் தங்கச்சியை பொண்ணு கேட்டு யாரா வருவா? தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு சம்பந்தம் அமைஞ்சாதான் உண்டு. இந்த கல்யாணத்தை நடத்துறதா முடிவு எடுத்திருக்கேன், அது நடந்தே தீரும். நூர்ஜகான், என்னங்க எவ்வளவு நேரம் காஃபி எடுத்துட்டு வரதுக்கு? இத வந்துட்டேங்க. சீக்கிரமா கொண்டா. சரிங்க. ஏய், வாட்ச் திருடா. இந்த மூஞ்சிக்கு வந்த சம்பந்தம் போதும், யாருடைய சம்மதமும் தேவையில்லை, புரியுதா?
வேலை இல்லை. அவர் சொன்னா நான் கேட்டுக்கணுமா? எல்லாமே அவர் இஷ்டப்படியா நடக்குமா என்ன? அவர் பாட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்வாரு. நான் பண்ணி பண்ண அவர் தான் வாட்ச் திருடன் சொல்லிட்டே இருக்கார்ல, கொண்டு போய் அந்த வாட்சை கொடுத்துட வேண்டியதானே? அதான் திருடன் சொல்லிட்டார்ல, இனிமே இந்த பிளாக் ரேடோ வாட்ச் எனக்கு சொந்தம். திருடனதாவே இருக்கட்டும். போய் சொல்ல இருக்கட்டும். போ. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? வேற வாட்ச் திருடா. ஏய் ஏய் யார் நீங்க? நீதான் அண்ணாமலையா? ஆமா, நீங்க? நான் அன்வரோட அப்பா. ஓ, வாங்க உள்ள உட்காருங்க. வாங்க. நான் ஒன்னும் உள்ள வந்து உட்கார்ந்து பேச வரல. அன்வர் வந்தானா? அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. அவனுக்கு நீதான் அட்வைஸ் பண்ணணுமா? அவன் பெத்த அப்பா அம்மாவை விட தங்கச்சியோட வாழ்க்கையை விட உன் வாழ்க்கை தான் முக்கியமா நினைச்சிட்டு இருக்காமா. இந்த வயசான காலத்துல உன் வீட்டு வாசலுக்கு வந்து கெஞ்சிட்டு போலான்னு வந்தேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அன்வர் என்னைக்குமே உங்க பிள்ளைதான். இல்ல, அவனை என் குடும்பத்துல இருந்து நீதான் தட்டி பறிச்சிட்டியே. இது பாருமா, கெஞ்சி கேக்குறேன், என் பிள்ளைய தயவு செஞ்சு என்கிட்ட திருப்பி கொடுத்துருமா. ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? பெரிய வார்த்தை இல்ல, நேத்து நைட் எனக்கு அன்வருக்கும் சண்டை நடந்தது. கல்யாணம் பண்ணிக்கூடானா? பண்ணிக்க மாட்டானா? என்னவோ சாதனை பண்ண போறானா? என்ன பெரிய சாதனை பண்ண போற? பெரிய புரட்சியா பண்ண போற? ஒரு விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்க போறியான்னு கேட்டேன். அவ்வளவுதான். இது வரைக்கும் என்னை எதிர்த்து பேசாதவன் என்ன அடிக்க வந்துட்டாமா. இத பாருமா, இப்ப சொல்றேன், இனிமே நீ அன்வரை பார்க்கவே கூடாது. அன்வர் கூட பேசக்கூடாது. அன்வர் கூட மோட்டார் சைக்கிள் ஊரெல்லாம் சுத்தக்கூடாது. அவனை ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது. யாரோ பெத்த பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைய அப்பா வாக்க நினைக்காதம்மா. இந்த பாருங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. ஏதோ அன்வரோட அப்பாங்கிறதுனால மரியாதை கொடுத்து பேசுறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு 2 பேர் பழகுனா அவங்களுக்குள்ள தப்பான உறவு இருக்குன்னு ஏன் நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்லன்னா என்னால உங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாது. நான் ஒண்ணும் மரியாதை கேட்க வரல. என் புள்ளதான் எனக்கு வேணும். அது போய் அவர்கிட்ட சொல்லுங்க. அது ஏன் என்கிட்ட வந்து சொல்றீங்க? அவர் தானே வீட்டுக்கு வராரு. இனிமே வர வேண்டாம்னு நீங்க சொல்லுங்க. இத பாருமா, இந்த பாருங்க, எனக்கும் கோபம் வரும். தயவு செஞ்சு நீங்க அண்ணாமலை, அண்ணாமலை, அண்ணாமலை,
நம்மள வாங்க ஆஃபீஸ்க்கு போகலாம். வாங்க. நான் ஆபீஸ்க்கு வரல. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என்ன அன்பர்? நான் ஆபீஸ்க்கு வரல. இனிமே எனக்கும் இந்த ஆபீஸ்க்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. நான் கெட்டவன். என்ன அன்பர்? சொல்ல சொல்ல அங்கே நிக்கிறீங்க. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? எனக்கும் அந்த ஆபீஸ்க்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இனிமே நான் அங்க வர மாட்டேன். நீங்க போங்க. எங்க அப்பா வந்தாரா? எங்க அப்பா இங்க வந்து நம்ம நட்பை பத்தி தப்பா பேசினாரா? சொல்லுங்க. நம்மள அப்படி பேசினார். நான் அவரை கூப்பிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இப்ப கூப்பிட்டுமா அவரை? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துங்க. உங்க அப்பா சொல்ற பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க. உங்களையும் என்னையும் புரிஞ்சுக்கிறவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம நட்பு யாருக்குமே புரியாதங்க. நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு விதவையா வந்து நிக்கிறேன். எனக்காக உங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. உங்க தங்கச்சியோட வாழ்க்கையை அழிக்காதீங்க. நான் உங்களை யார்கிட்ட இருந்தும் பிரிக்கல, பிரிக்கவும் மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட். போங்க. அழாதீங்க. நம்மள கோவப்படுங்க. நீங்க தானே சொன்னீங்க என் கோவம் தான் அந்த 3 குழந்தைங்களை காப்பாத்த போதுன்னு. நல்ல கோவப்படுங்க. இந்த உலகத்துக்கு மேல கோவப்படுங்க. இந்த சமுதாயத்து மேல கோவப்படுங்க. இந்த உலகத்துல ஒரு ஆணும் பெரும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நம்மள அதை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தா பேசுவாங்க. அதெல்லாம் கோவப்படுங்க. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நீங்க ஆபீஸ்க்கு வராம என் கூட பைக்ல வரலாம்னு இருந்துட்டீங்கன்னா அவங்க எல்லாம் பேசுறது நிறுத்திடுவாங்க நினைக்கிறீங்களா? நிறுத்த மாட்டாங்க. நம்மள அவங்க நாம ஏன் கவலை பண்ணோம்? நம்ம 2 பேருக்குள்ள என்ன நட்பு இருக்கு நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். பேசட்டும். நீங்க மலை மாதிரி நிமிர்ந்து நிக்கணும். நம்மள எத்தனை நாளா அடிச்சாலும் 1 இன்ச் கூட நகரக்கூடாது. நான் ஏன் இந்த வீட்டுக்கு வரேன் தெரியுமா? உங்களை பாக்குறதுக்காக இல்ல. எனக்கு 1 வருஷம் சம்பளம் கொடுத்தாரே அந்த நன்றி விசுவாசம் அந்த 3 குழந்தைங்க பார்க்க தான் வரேன். என் கதிர்க்காக வரேன். என் நண்பனுக்காக வரேன். ஆனா நீங்க யாரு? நம்மள நீங்க யாரு? எந்த சம்மந்தமும் இல்லாம எந்த உறவும் இல்லாம அந்த 3 குழந்தைங்க உங்களை அம்மான்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக என் வாழ்க்கை முழுக்க அந்த குழந்தைங்களுக்கு நான் அம்மாவதான் இருப்பேன். கடைசி வரைக்கும் அவங்களை கட்டி காப்பாத்துவேன்னு சொன்னீங்களே. உங்க கிட்ட இருக்க அந்த பந்த பாசம் தான் உங்களை ரொம்ப பிடிக்க வச்சதான். நம்மள எந்த சம்பந்தம் இல்லாத நீங்க அப்படி சொல்லும்போது என் நண்பனோட 3 குழந்தைங்க எனக்கு இருக்காதா? நான் இன்னைக்கு முடிவு பண்றேன். நம்மள இந்த நிமிஷம் முடிவு பண்றேன். இனிமே அன்வருக்கு கல்யாணங்கிறதே கிடையாது. இந்த ஜென்மத்துக்கு இவனுக்கு கல்யாணம் இல்ல. இந்த குழந்தைகளை நம்ம 2 பேரும் சேர்த்து வளர்ப்போம். நீங்க ஒரு நல்ல அம்மாவா இருங்க, நான் நல்ல கார்டியனா இருப்பேன். இந்த 3 குழந்தைங்க நம்ம சேர்த்து வளர்ப்போம். இந்த 3 குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு நல்ல அம்மாவா இருப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற நட்பு உண்மைன்னா நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். 10 செகண்ட்குள்ள நீங்க வரணும். நீங்க வந்தீங்கன்னா நம்ம 2 பேரோட நட்பு உண்மையானது. அப்படி வரல மத்தவங்க சொல்றதுல உண்மையானா நம்மள
நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 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 மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும். வாங்க ஆஃபீஸ் போலாம். அன்வர், புது ஃபேக்டரி பூஜைக்கு முன்னாடி அண்ணனை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு பேசணும்ல. ஷீதலுக்கு அந்த விஷயமா ஷீதல் ஏன் இன்னும் வரல? ஷீதல் கிட்ட அன்னைக்கு நான் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணும்போது இதை பத்தி சொன்னேன். நான் பேசி கூட்டிட்டு வரேன். சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். அன்வர், அன்னைக்கு போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போனப்ப நம்ம பத்திரிக்கை வெளியே வரணுங்கிறதுக்காக பஷீர் எவ்வளவு பாடுபட்டார் தெரியுமா? கேட்டா உங்க மேல அவ்வளவு பெரிய அபிப்பிராயம் வச்சிருக்காரு. இந்த காலத்துல இப்படி ஆளுங்க இருக்கிறது ரொம்ப அபூர்வம். அதனால தான் பஷீருக்கு நம்ம ஆஃபீஸில் ஒரு வேலை போட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன வேலை? நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜ் இனிமே பஷீர் தான். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போகிறது, ப்ரெஸ் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே பஷீர் ஹோட்டலில் தான். மாத கடைசியில் என்ன பில் ஆகுதோ ஒட்டு மொத்தமாக நம்ம செட்டில் பண்ணிடலாம். நல்ல ஐடியா. அது மட்டும் இல்லை, இனிமேல் உங்களை வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணுறதும் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறதும் திரும்ப வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதும் எல்லாமே பஷீர் ஹோட்டலில் தான். நீங்கள் பஷீர் ஹோட்டல்லையே வாங்க. என்ன மேடம் யோசனை பண்ணுறீங்க? என் கூட ஆட்டோவில் வரதுக்கு பயமாக இருக்கா, இல்லை தயக்கமாக இருக்கா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் மாதிரி நல்லவங்களோட வரதுக்கு எனக்கு என்ன பயம்? நான் வேற ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பஷீர் ஒரு நிமிஷம். சரி வரேன் மேடம். வாங்க நம்மள. வாங்க. இது பாருங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, பார்த்து கூட்டிட்டு போங்க. அதனால தான் ஹோட்டல்லே அனுப்பி. நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன். ஓகே. என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க இப்போ? காலையில் அவ்வளோ வீராப்பா பேசுனீங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், இந்த உலகத்துக்கு பயப்பட மாட்டேன், நம்ம நட்பு உண்மைனா என் கூட வண்டியில் வாங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்ன பயந்துட்டீங்களா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நம்மள நான் ஒரு காரண காரியத்தோடு தான் செய்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும், அதனால தான் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்கள் வண்டியில் போகிறதும் ஆட்டோலையும் போகிறதும் ஒன்று தானே? நம்மள ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குழந்தை நல்லா இருக்கும். நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட 3 பசங்க நல்லா இருப்பாங்க. அதனால தான் சொன்னேன். எதுக்கு அடுத்தவங்க பேசுறதுக்கு நம்ம ஏன் இடம்? தட்ஸ் வாட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப். அதனால தான் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாங்க பஷீர் பாய், பார்த்து கூட்டிட்டு போங்க பாய். ஓகே 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 வரேன் சார். என்னம்மா, யாரும்மா நீ? இந்த வீட்ல சாந்தின்னு ஒரு பொண்ணு. ஆமா, அங்க ஒரு பையன் மயக்கத்தோட இருக்கு, அது கூட இருக்கு. அந்த சாந்தியா? மயக்கத்திலையா? அதேம்மா அந்த பொண்ணோட புருஷன். புருஷனா? நீ யாரும்மா? அவங்க அம்மா. அம்மாங்கிற அப்புறம் புருஷன் சொன்னா திரு திருன்னு முழிக்கிற? இல்ல, அந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம். இந்த பொண்ணு பேரு சாந்தி, இந்த பையன் பேரு உலகநாதன். மேலதான் இருக்காங்க, அவங்களான்னு போய் பாரு போ. சரி சாந்தி, நான் புறப்பட்டு போயிட்டு வரேன். சரிண்ணே. மாப்பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ. ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கா புரியுதா? எதுக்கு கவலைப்படாத. அண்ணே, அம்மா அம்மா, எதுக்கடி கதவு போட? சொல்றேம்மா. யாரடி உள்ள? உள்ள யாரு? பொறுமையா இருந்து சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சுனா யார் உள்ள? சொல்றேன். அம்மா நான் சொல்றேன் கேளு.
உலகநாதன் ஏன் இங்க இருக்கான்? சொல்லு. இவன் செத்துட்டான்னு எனக்கு லெட்டர் போட்டீங்க. இவனதான் உன் புருஷன் சொல்லிட்டு திரியறியா? சொல்லுடி. இவன் ஏன் மயக்கமா இருக்கான்? சொல்லு, இவன் ஏன் மயக்கமா இருக்கான்? இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரியுமா? இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரியுமா? இவன் செத்துட்டான்னு அந்த பொண்ணு அங்க தாலி அறுத்து தலையறா. சொல்லு, இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரியுமா? அம்மா, நீ நினைக்கிற மாதிரி அண்ணாமலை ஒண்ணு உலகநாதனே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கல. அவன் அண்ணனுங்கிற பையனோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காமா. வாய மூடாடி. வாய திறந்தாலே பொய். வாய திறந்தாலே பொய். நீ சொன்ன எதையும் நான் நம்புற மாதிரி இல்ல. பேசாத நீ. அம்மா, தங்கச்சி ஆசைப்பட்டாங்கிறதுக்காக தான் நான் இவனை கொண்டு வந்தேன். மனுஷனாடா நீ? ஆம்பளையா நீ? தங்கச்சி ஆசைப்படுறாளா? தங்கச்சி ஆசைப்படுறா. உன் தங்கச்சி ஆசைப்பட்டானா யாராவது கல்யாணம் ஆகாத பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதானே? தங்கச்சி ஆசைப்பட்டானா அண்ணாமலையோட புருஷனா கிடைச்சா? வெக்கமால உனக்கு? பொம்பளையாடி நீ? தங்கச்சி புருஷனை கூட்டு வந்து குடும்பம் நடத்துறீங்க. சீ, வெக்கமால உனக்கு? நாளைக்கு இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரிஞ்சு என் புருஷனை உன் பொண்ணை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துறான்ற வார்த்தை என் காதுல விழுறதுக்குள்ள என் உயிர் போயிட்டோம். என் உயிர் போயிட்டோம். இந்த நிமிஷமே அண்ணாமலையோட சொல்லிட்டு செத்து தொலைகிறேன். காலை பிடிச்சு கேட்கிறமா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அண்ணன் ஜெயிலுக்கு போயிடுமா? அப்புறம் புலுகலாத என்ன விட்டுட்டு போயிடுவாரு. எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆக. கல்யாணம் ஒரு கேடாடி உனக்கு? கல்யாணம் ஒரு கேடா உனக்கு? அம்மா, அம்மா என்னமா? நீங்க ரெண்டு பேரும் இருக்க வேண்டிய இடமே ஜெயில் தாண்டி. இருக்க வேண்டிய இடமே ஜெயில் தான். ஜெயில் தான். ஜெயில் தான். அடிக்காதம்மா. இப்பவே அண்ணாமலை கிட்ட போய் சொல்றாரு. அம்மா, நான் போடு மட்டுமா உண்டு. அம்மா, இதுக்கு தான் லெட்டர் போடாதுன்னு சொன்ன கேட்டியா? இப்ப பாரு. அம்மா, அம்மா நில்லுமா. அம்மா நில்லுமா. அம்மா போகாதீங்கம்மா. நில்லுமா. அம்மா நில்லுமா. ஒரு தடவை நான் அம்மான்னு கூப்பிட்டேன், அந்த ட்ரெயின்ல வந்து செத்துருவேன். கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு சி, வெக்கமால உனக்கு? நீ எல்லாம் ஒரு அண்ணடாடா. எனக்கு பொண்ணு பிள்ளை யாருமே இல்ல, செத்துட்டாங்க. அம்மா, வாங்க நம்மள இந்த கடை. பால்ராஜ். வாங்க அன்வர் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இவங்க தான் சூரியன் பத்திரிகை எடிட்டர் அண்ணாமலை. வணக்கம்மா. எங்க சூரியன் பத்திரிக்கை காணோம்? இதோ இருக்குமா. இது போன வார இஷ்யூ. இந்த வார இஷ்யூ எங்க? இதோ இருக்குமா. புது இஷ்யூ வந்தாச்சு. அப்ப ஏன் பழைய இஷ்யூ டிஸ்ப்ளே பண்றீங்க? புது இஷ்யூ மாத்த வேண்டியது. மாத்திரேன் சார். அப்புறம் போஸ்டர் அந்த பக்கம் மாட்டி வச்சு முன்னாடி மாட்ட வேண்டியதானே? மற்ற பத்திரிக்கை போஸ்டர்லாம் கலர்ல போடுறாங்க, நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல போடுறீங்க. நீங்களும் கலர்ல போட்டீங்கன்னா அட்ராக்டிவா இருக்கும்ல. கூடி சீக்கிரம் போட்டுருவோம். இத பாருங்க, பழைய இஷ்யூல மிஞ்சி போச்சுன்னா உடனே ஆபீஸ் அனுப்பிச்சிடுங்க. சரி சார். உங்க கமிஷன்ல கரெக்ட் டைம் வந்துட்டு கரெக்டா வருது சார். பின்ன வாங்க நம்மள. சரிங்க. பஷீர் ஒரு நிமிஷம். பால்ராஜ் சார், அந்த போஸ்டரை சைடுல வச்சிருக்கீங்க, தூக்கி அந்த பக்கம் மாட்டுங்க. 4 பேர் தெரியுற மாதிரி அந்த போஸ்டர் வைங்க பால்ராஜ். இப்படியே வச்சீங்கன்னா புக்ஸ் எப்படி சேல்ஸ் ஆகும்? கொஞ்சம் பாத்துக்கங்க. மாட்டிடுறேன் சார். பஷீர் கிளம்பு. அண்ணாமலை. யாருங்க? அம்மா, என்னாச்சுமா? இங்க பாருங்கம்மா. அம்மா, இந்தாங்க தண்ணி குடிங்க. நீங்க யாரு? உங்களுக்கு வீடெல்லாம் கிடையாதா? பின்ன ஏன் ரோட்ல விழுந்து கிடந்தீங்க? உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் இல்லையா? இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க யாராருன்னு ஏன் சொல்ல தயங்குறீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. அன்வர், இன்ஸ்பெக்டர் அன்பழகன் பெங்களூர் போயிருக்கிறதுனால கமிஷனர் உங்ககிட்ட விசாரிக்க சொல்லி என்னை அனுப்பி வச்சிருக்காரு. எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க சார். பத்திரிக்கைக்காரங்க நீங்களே போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் சொல்லுங்க சார். மேடம், நீங்களாவது சொல்லுங்க. உண்மையை மறைக்கிறது நல்லதில்லை. உண்மையை மறைக்கல, தேவையில்லைன்னு விட்டுட்டோம். என்ன மேடம் அப்படி சொல்றீங்க? ஆசிட் அடிக்கிறது சாதாரண விஷயமா? அவன் ஆசிட் அடிச்சது உங்க மேல படல.
சப்போஸ் பட்டிருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இதே மாதிரி வந்து விசாரணை பண்ணியிருப்பீங்க, கேஸ் போட்டிருப்பீங்க, ஆளை கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருப்பீங்க, கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிக்க மாட்டீங்க. வேணாம் சார், விட்டுருங்க. அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு நாங்களே கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அதுக்கப்புறம் கேஸ் போட்டுக்கோங்க. நீங்க கிளம்புங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி சார் பேச முடியும்? என்ன தூக்கிட்டு போய் அடி நடிச்சு உங்க டிசி ஆறுமுகத்து மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். பதிலுக்கு அவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்காரு. நிச்சயமா அவர் தான் ஜெயிக்க போறாரு. சாத்தப்பன் முன்ஜாமீன் எடுத்துக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. சார், உங்க டிபார்ட்மெண்ட் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சார். வேணாம் சார், போங்க, விட்டுருங்க. அன்வர், நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க யார் மேல சந்தேகப்படுறீங்க? டிசி ஆறுமுகமா, சாத்தப்பனா, இல்ல இந்த கோமதி நாயகமா? கோமதி நாயகத்தை நான் ஏன் சொல்றேன்னா, அவர் உங்க மேல உள்ள முன்விரோதத்தின் காரணமா உங்களை பழிவாங்க சுத்திக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அதனால கோமதி நாயகம் தான் உறுதியா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தீங்கன்னா, அவரை கொண்டு வந்து அடிக்கிற அடியில அவர் அம்மா கிட்ட குடிச்ச பால்லாம் கக்குவார் மேடம். அந்த ஆளை நாங்க மனுஷனாவே மதிக்கிறது இல்ல, கிட்டையும் சேர்க்கறது இல்ல. எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். சார், நாங்க எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கல இல்ல சார். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். ஓகே, நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அன்பழகன் வந்து உங்களை விசாரிப்பாரு. நான் வர்றேன். வாங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.